தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, என்றும் இனிமை, இனி காண்போம் புதுமை. உதவிடும் கண்மலை இயேசுவை நோக்குவோம். விலகிடார் கைவிடார், தாங்குவார் உறங்கினால். உதவிடும் கண்மலை இயேசுவை நோக்குவோம். விலகிடார் கைவிடார், தாங்குவார் உறங்கினால். நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். உயிர் தரும் மாயனே, சுகம் தரும் நேயனே, கனிவுடன் நடத்துவார், பரிவுடன் தேற்றுவார். உயிர் தரும் மாயனே, சுகம் தரும் நேயனே, கனிவுடன் நடத்துவார், பரிவுடன் தேற்றுவார். நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, என்றும் இனிமை, இனி காண்போம் புதுமை. கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். உலகிற்கு வெளிச்சம் நாம், பூமிக்கு உப்பு நாம், மரிக்கும் வித்து நாம், பரமனின் சொத்து நாம். உலகிற்கு வெளிச்சம் நாம், பூமிக்கு உப்பு நாம், மரிக்கும் வித்து நாம், பரமனின் சொத்து நாம். நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. நாம் அவர் உடைமை, இனி இல்லையே தனிமை, எங்கும் இனிமை, இனி காண்போம் புதுமை. கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர் தாமே நம் பின் வந்து காப்பார். கர்த்தர் தாமே நம் முன்னே போவார். கர்த்தர்
கர்த்தாமே நம் பின் வந்து காப்பா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த வாக்குத்தத்த செய்தியின் மூலம் மகிமைப்படுவதாக. யோவேல் 2வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன். இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ளும் பொழுது அடுத்து சொல்லப்படுகிறதான வசனம், கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அந்த 18வது வசனம் நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த 17வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்ல விரும்புகிற காரியம், இன்றைக்கு லீடர்ஸ், தலைவர்கள், விசுவாசிகள், ஊழியர்கள் யாவரும் ஒன்று கூடி சேர்ந்து, அதுதான் இந்த வசனத்துல பார்க்கிறோம், மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே என்று பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள், அது தலைவர்களை குறிக்கிறது. நாம் எல்லாரையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரையும், அந்த ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த ட்ரூ ரிப்பண்டன்ஸ் தேவை, அந்த ஜென்யூன் ரினிவல் தேவை என்று சொல்லி இந்த வார்த்தையில நம்ம சிந்திக்கும் பொழுது இதுதான் இதனுடைய விளக்கமாய் காணப்படுகிறது. உண்மையான ஒரு மனம் திரும்புதல், ஒரு ஒரிஜினலான ரெனியூவல் தேவைப்படுகிறது, ஒரு புதுப்பிக்கப்படுதல். ஆண்டவர் நம்முடைய தேசத்தை புதுப்பிக்க விரும்புகிறார், மறுரூபமாக்க விரும்புகிறார். புறஜாதிகள் அளிக்கிற நிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுக்க விரும்புகிற தேவன் அல்ல. புறஜாதிகளுக்குள்ளே அப்படி சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம், அந்த நிந்தையெல்லாம் நீங்கி போகத்தக்கதாக நாம் ஒன்று கூடி ஜெபிக்கிற வேளையில ட்ரூ ரிப்பண்டன்ஸ், அந்த பிரேயர்ஸ் ஆஃப் ட்ரூ ரிப்பண்டன்ஸ், அந்த ஒரிஜினல் ரினியூவல் கட்டாயம் நடைபெறும் என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தர் நம்முடைய தேசத்தின் மேல் வைராக்கியம் கொள்ளும்படிக்கு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் தேசத்தை குறித்து அவர் வைராக்கியம் வைத்திருக்கிறார். ஒரு டீப் லவ் அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அவருடைய அபைடிங் லவ், அவருடைய பிட்டி என்று சொல்லி இது ரெண்டும் இணைந்து காணப்படுகிறது. அவர் அப்படி அன்பு வைத்து ஆண்டவர் ஜனங்கள் மேல ஒரு கடாட்சத்தை இந்த நாட்கள்ல கட்டளையிட விரும்புகிறார். தேசத்துக்காக வைராக்கியம், ஒரு ஜீல் வைத்திருக்கிறார். ஒரு நாளிலே கட்டாயம் ஆண்டவர் இப்படியாக அந்த ரினியூவல் ஆஃப் பிளெஸிங் வரும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் கட்டாயமாக வைராக்கியத்தோடு ஆண்டவர் அந்த ரினியூவலை கட்டளையிடுவார் என்று விசுவாசிப்போம். மேலும் அந்த ரிப்பண்டன்ஸ், உண்மையான ஒரு மனம் திரும்புதல், மெய்யான ஒரு மனம் திரும்புதல் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. அவர் ரெஸ்டரேஷனையும் பிளெஸிங்கையும் கொண்டு வருகிறார். இந்த 18வது வசனமும் 19வது வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது 19வது வசனத்துல நாம் கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக நான் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று
19வது வசனத்துல வாசிக்க கேட்டீர்கள். திருப்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சனை கர்த்தர் நம்முடைய தேசத்துல தம் மக்கள் மத்தியிலே அவர் கட்டளையிடுவார். அவர் அவ்வளவாய் அவர் நம்ம மேல வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அவர் ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்க, தானியம், திராட்சரசம், எண்ணெயை நான் கொடுத்தேன், அந்த திருப்தியை கொடுக்கிறார். இனி நான் நிந்தையாக வைக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மேலும் 21வது வசனத்துல, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 22வது வசனம், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டியது அவசியம். பயப்படாமல் தேசம் இந்த நாள்ல அவருடைய அந்த லேண்ட் பயப்படாமல் இருக்கணும். அல்லது நாம் நம்முடைய டெரிட்டரியில, நம்முடைய தேசத்துல, நாம் வாழுகிற பட்டணங்கள்ல, ஒவ்வொரு ஏரியாக்களையும் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆராதித்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னமும் செய்வார். இப்பொழுதும் செய்து நம்முடைய தேசத்துக்காக அவர் வைராக்கியம் கொண்டு அவருடைய ஜனமாகிய நம்ம மேலே கடாட்சம் வைத்திருக்கிறார். ஒரு டீப் லவ்வை வைத்திருக்கிறார். ஒரு பிட்டியை அவர் காண்பிக்கும்படியாக அந்த ரினியூவலை, அந்த ஆசீர்வாதமான அந்த ரினியூவல், புதுப்பித்தல், அவர் அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய தேசத்தை உங்கள் யாவரையும் ஆண்டவர் புதுப்பிக்கும்படியாக இந்த வேளையில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் இழந்து போனதை எல்லாம் திரும்ப அழிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அழிப்பேன். 25வது வசனம், 24வது வசனம், உங்களுடைய களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும், திராட்சை ரசமும் உங்கள் ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று 24வது வசனத்துல நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் ஃபார்மர் ரெயினை கட்டளையிட்டு, அவர் முன்மாறியும் பின்மாறியும் கட்டளையிட்டு, அவர் அதை ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி அதற்கு முந்தின வசனத்துல 23ல பார்க்கிறோம். சீயோன் குமாரரே, 23 வாசிக்கிறேன். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். இந்த 23வது வசனத்துல இந்த ஃபார்மர் ரெயினும் இந்த லேட்டர் ரெயினும் எதற்காக என்று சொல்லும் பொழுது, தானியங்கள் திரளாய் நாம் விதைக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் ஒரு குட் ஹார்வெஸ்ட தரப்போகிறது. ஆதலால் தான் அந்த முன்மாறி பின்மாறி மழை தேவை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் இந்த நாட்கள்ல வேத வசனமாகிய விதையை நாம் ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானுடைய மழை, அந்த கடைசி நாட்களுக்கு தேவையான அபிஷேகம் நம் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாகி அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வெளிப்படையாக நம் மேல அந்த சம்பூரணமான மழை, அந்த முன்மாறி மழை பின்மாறி மழையும் தேவை. அதெல்லாம் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கிரைனும், ஒவ்வொரு களங்களில் உள்ள தானியத்தினால், களங்கள் யாவும் தானியத்தினால் நிரம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் திராட்சை ரசம், எண்ணெயெல்லாம் வழிந்தோடும். இது ஒரு ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறதா இருக்கிறது. இந்த 24வது வசனம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தவறாதபடிக்கு ஒரு அறுவடையை கட்டளையிடுவார். ஆத்துமாக்கள் இந்த நாட்கள்ல திரளாய் அறுவடை பண்ணும்படிக்கு அறுவடை ஏராளமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். மேலும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த பிளஸிங் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர்
எல்லாவற்றையும் திரும்ப அழிப்பேன் என்று சொல்லுகிறார். இது இந்த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ப்ராமிஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட் 20வது வசனத்துல நாம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவருடைய ஜனங்கள் மேல வைராக்கியம் வைத்திருக்கிறார், கடாட்சம் வைப்பார் என்று சொல்லி, உங்களுக்குள்ள நான் திருப்தியை நான் கட்டளையிட்டேன், நீங்க இன்னமும் திருப்தியாவீர்கள். ஆனா நீங்க மகிழ்ந்து களி கூறும் பொழுது உங்களுக்கு மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் எல்லாம் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் அதனுடைய பலனை கட்டாயம் தரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியத்தினால் உங்கள் களங்கள் நிரம்பும் என்று சொல்லுகிறார். திராட்சரச அபிஷேகம், எண்ணெயின் அபிஷேகம், அந்த வழிந்தோடுகிற அபிஷேகத்தை, அந்த வழிந்தோடுகிற அனுபவத்தை அவர் கட்டளையிடுவார். உங்களுக்கு முன்மாறி பின்மாறியை வர்ஷிக்க பண்ணுவதனால அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வழிந்தோடும் என்று சொல்லுகிறார். இன்னும் 25வது வசனத்தில் ஆண்டவர் ரெஸ்டரேஷனை வாக்கு பண்ணி இருக்கிறார். ரெஸ்டரேஷன், சாட்டிஸ்பாக்சனை வாக்கு பண்ணுகிறார், ரிஜாய்ஸ்மெண்ட் வாக்கு பண்ணுகிறார். 22வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீ 21வது வசனத்துல மகிழ்ந்து களிகூறு, நாம் செய்ய வேண்டிய வேலை, விசுவாசித்து துதிக்க வேண்டியது, மகிமைப்படுத்த வேண்டியது. தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. இனமும் கத்த பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார், பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசிப்போம். ஏதோ எல்கைகளை நோக்கி நம்ம சொல்லுவது மாத்திரம் அல்ல, நம்மை நோக்கியே, நம்முடைய குடும்பங்களை நோக்கியே நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், எங்களுடைய எல்கைகளிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருப்போம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நோக்கி சொல்லுகிறார். மேலும் 26வது வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 26வது வசனம், நீங்க உங்களை சம்பூரணமாக உங்களை சாப்பிட வைத்து, உங்களை சம்பூர்ணமாக உங்களுக்கு எல்லா போஷாங்குகளையும், ஆவிக்குரிய போஷாங்குகளை கொடுத்து, மகா பெரிய திருப்தி எதனால் உண்டாகும் தெரியுமா? மகா பெரிய அவருடைய ஆசீர்வாதங்கள். உன் ஆத்துமா திருப்தியாக வேண்டும் என்பதே ஆண்டுடைய சித்தம். நீ சம்பூர்ணமாக ஆண்டுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது உனக்கு திருப்தி வரும். ஆண்டு சொல்லுகிறார், உன்னை மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்தார் அல்லவா? இத்தனை மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்களா? துதிப்பீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. துதிக்க தான் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். தேவனுடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்க ஒருபோதும், என் ஜனமாகிய நீங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறார். 27வது வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 முறை இந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆண்டவர் நம்மோடு தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமாகிய நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வலியுறுத்தி சொல்லுகிறார், நீங்கள் என்னை துதிப்பீர்கள், நீங்கள் என்னை, நான் ஒருவதான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்று, நான் தான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவருமே இல்லை என்பதையும் அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் ஒரு போதும் என் ஜனமாகிய நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறார். நான் உங்கள் நடுவிலே இருக்கிறவர், நான் உங்கள் நடுவிலே இருக்கிறவர். யூ ஷால் நோ, அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்க அறிந்து கொள்ளுவீங்க, நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுவீங்க. நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீங்க. யூ ஷால் நெவர் பி புட் டு ஷேம் என்று சொல்லி 26லையும் 27லையும் நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகுதான் இத்தனை காரியங்கள்
உண்டு. யோவேல் 2 எழுதும் பொழுது ஆண்டவர் தேசத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். கடாட்சிப்பார் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை நாம் வாசித்தோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முதலாவது காரியம் தேவனிடத்துல திரும்புவது. 12 முதல் 17 வரையிலும் ரிட்டர்ன் டு த லார்ட், அந்த ரிப்பன்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதல் என்று சொல்லி ஏற்கனவே நீங்க கேட்டீங்க. ஆண்டு உண்மையான ஒரு மனம் திரும்புதல, அந்த ஒரிஜினலான ரெனியூவல, அந்த புதுப்பித்தல, மறுரூபத்தை நம்முடைய தேசத்துல அவர் கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார், கட்டளையிட விரும்புகிறார். விசுவாசித்து இந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே எங்களை மறுரூபப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், வனாந்திர வாழ்க்கையிலே மேய்ச்சல்கள் உண்டாகும் அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிப்பீர்களா? ஆண்டவர் உங்கள் மேல அவருடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். The Lord will pour out his spirit என்று சொல்லி 28 முதல் 29 கீழ் உள்ள வசனங்களில் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அநேக அதிசயங்களை காட்ட போகிறார். அநேக காரியங்களை காட்டுவதற்கு முன்பதாக ஆண்டவர் கடாட்சம் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க மனம் திரும்புவீங்களா? ஆண்டவர் பக்கம் திரும்புவீங்களா? எல்லாரும் ஆண்டவரை துதைப்பீங்களா? நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறாரு. எவ்வளவு தூரம் உங்களோடு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மிகவும் நீங்க அவரை ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட அதற்கு பின்பு அந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். 28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த வாக்கு தத்தத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, இவ்வளோ காரியங்களை முன்னே சொல்லப்பட்ட அத்தனை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணி துதிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். இன்னும் ஏசாயா 26:11 பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, ஆனாலும் அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே உமது ஜனத்துக்காக நீ கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று சொல்லி ஏசாயா 26:11 இதுவும் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தாவே உம்முடைய கை ஓங்கின கை, மற்ற மக்கள் காணாமல் இருக்கிறார்கள் அப்பா, ஆனாலும் உம்முடைய ஜனங்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்களுக்காக உம்முடைய ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை அவங்க கட்டாயம் காண்பார்கள், கண்டு வெட்கப்படுவாங்க. அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சித்து போடுகிற அக்கினி முன் சென்று முற்றிலுமாக சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் என் தேசத்துல பட்சிக்கும் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை தேசத்தின் சத்துருக்கள் மாத்திரம் அல்ல, பர்சனலாகவும் கூட ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்கள் மேல வைராக்கிய வாஞ்சி உள்ளவராய், வைராக்கியம் உண்டு. மற்றவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி சத்துருவுக்கோ நான் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய அக்கினியின் வல்லமை, அவருடைய அக்கினியுடைய அந்த அபிஷேகம், அந்த மாபெரும் மகத்தான கடைசி நாட்கள்ல ஊற்றப்படுகிற அந்த வல்லமை சத்துருக்களை பட்சித்து போடும். ஏசாயா 42:13 கூட நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி
இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளையும் உங்களுக்குரியதா எடுத்துக்கொள்ளுவோம், நமக்குரியவதா எடுத்துக்கொள்ளுவோம். அவன் நம்முடைய பராக்கிரமசாலியின் தேவன், யுத்த வீரன், வைராக்கியம் உண்டு. அவர் கர்ஜித்து முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சத்துருக்களை அவர் வைராக்கியம் உண்டு. சத்துருவின் ஆவி, தீமையின் ஆவி, பொல்லாத ஆவி உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வட்டாரத்திலும் என்னென்ன இடங்கள்ல இன்றைக்கு சபைகள் நடுவிலும் கூட என்னென்ன ஆவியின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் இந்த நாட்கள்ல மேற்கொள்ள பார்க்கிறதோ அது பயமுறுத்துகிற ஆவி. எவனை விழுங்கலாம் என்று பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கமாய் வகை தேடுகிற வேளையில அவர் அதை விட வைராக்கியம் உண்டு. முழங்கி கட்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். அதனால் விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவருடைய பலன் போயிற்று அல்லது விடுதலை பெற்றவங்க ஒருவரும் இல்லை என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேலும் பரிதாபப்படுவார் என்று சொல்லி உபாகமம் 32:36 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல பரிதாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் பலன் போகக்கூடாது. ஆவிக்குரிய பலன் அதிகரிக்க வேண்டும். விடுதலை பெற்றவர்கள் அதிகமாக வேண்டும். இன்றைக்கு அடைக்கப்பட்டவர்களாக, இன்னும் சிறையிருப்புல வாழுகிறவர்களாக, பாவத்தின் சிறைக்குள்ளே, பிசாசின் சிறைக்குள்ளே யாரும் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆதலால் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மேல அவர் அக்கறை உள்ளவராக இரக்கம் பாராட்டும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களாய், ஆசாரியர்களாய், வெளிப்படுத்தல் 1:5 அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து உங்களை அவருக்கு உண்பதாய் ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் அவர் உங்களை மாற்றி இருக்கிறத விசுவாசித்து இப்பொழுதே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், நமக்கு இறங்குவார், கடாட்சிப்பார். ஆண்டவர் ஒரு போதும் என் ஜனமாகிய நீங்கள் ஒரு போதும் மீட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் மீட்கப்பட்டு போவதில்லை. உங்களை ஆவிக்குரிய பலன் அதிகரிக்கும் பொழுது சத்ரு எல்லாம் முற்றிலுமாக ஆவியின் அபிஷேகத்தை, அந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய பலன் அதிகரிக்கும் பொழுது சத்ருவின் ஆவி, அந்தகார ஆவி சுட்டரிக்கப்படும். அந்த அக்கினி பட்சித்து போடும். நமக்குள்ள இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நீங்க இப்பொழுதே அறிக்கையிட ஆரம்பிங்க. என்னோடு கூட சேர்ந்து எங்களுக்குள்ள ஆவியானவரை நீங்க வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறீ. எங்கள் மேல வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறீ. எங்கள் மேல ஒரு டீப் லவ், அதிகமான அன்பை, உங்களுடைய அபைடிங் லவ்வுக்காக நன்றி. உங்களுடைய பிட்டிக்காக நன்றி. நீர் எங்கள் மேல இரக்கமுள்ள தகப்பனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீரே அக்கறை கொண்டுள்ள தேவனாக, நாங்க விடுதலை பெற்றவர்களாக, ஆவிக்குரிய பலன் நிரம்பினவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எஸ், அப்பொழுதுதான் எங்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பும், திராட்சரசம் வழிந்தோடும், எண்ணெய் வழிந்தோடும். அது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை குறிப்பிடுகிறது. ஒவ்வொருவரும் இந்த நாட்கள் ஆண்டவரே மறுரூபப்படுத்தப்படுவார்களாக. இப்பொழுதே ஒவ்வொருவரை நினைவு பண்ணுவீராக, மனம் புதிதாக்குவீராக. ஒவ்வொருவரும் ஆண்டவரை திரும்பவும் நீ திரும்ப அழிப்பேன் என்று சொல்லுகிறீரே, திரும்ப ஆண்டவரே அப்ப ஒவ்வொருவரும் ரெஸ்டோர் பண்ணப்படுவார்களாக, திரும்ப கட்டப்படுவார்களாக, திரும்ப எழும்புவார்களாக, திரும்ப புதுப்பிக்கப்படுவார்களாக, திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. இந்த நாள்ல அப்படியே நீ செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மனுஷியாவை மேற்கொள்ள விடாதபடிக்கு, மாம்சம் மேற்கொள்ள விடாதபடிக்கு
பேசாசனாவி, பாவாவி, சாபாவி, வியாதினாவி ஒன்று மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆவியானுடைய அபரிமிதமான அபிஷேகம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அதிகமாக நிரப்பட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை வெளிப்படையாய் உணரும்படிக்கு, அறிந்து கொள்ளும்படிக்கு, ரியலைஸ் பண்ணும்படிக்கு, அவங்களே உணர்ந்து கொள்ளும்படிக்கு நீர் இப்பொழுதே செய்கிறதற்காக உமக்கு நன்றி. வார்த்தை அனுப்பி அப்படியே நீர் ஆண்டவரே வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனை, வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமைய ஒவ்வொரு மேலும் ஆண்டவரை இப்பொழுதும் கட்டளையிட்டதற்காக நன்றி. நிரம்பி வழிதல்லப்பா, நிரம்பி வழிதல். திரும்பவும் ஆண்டவரே அப்பா வனாந்தரத்துல மேய்ச்சல் உண்டாகும்படிக்கு, விருட்சங்கள் காய்களை காய்க்கும்படிக்கு அப்பா எல்லாம் ஆண்டவரே ராஜா விளைவுகள் எல்லாம் ஆண்டவரை புதுப்பிக்கப்படுதலுக்காக நன்றி. எஸ் லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம். துதிங்க கர்த்தர் நன்கு இப்பொழுது மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கடாட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாள் உங்கள் மேல வித்தியாசத்தை நீங்க திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட உங்கள் மேல வழிந்தோடுகிற அபிஷேகத்தை கொடுக்க விரும்பி இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வழிந்தோடுகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் மேல முன் மாறியும் பின் மாறியும் இன்னும் வருஷிக்க பண்ணுவா. விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும், வாஞ்சிக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீங்க பூரணமாய் நிரம்ப ஆண்டவர் உதவி செய்வா. நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளாக அந்த உங்களுடைய களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பி வழியும். திராட்சரச அபிஷேகம், அந்த எண்ணெயின் அபிஷேகத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்பா உமக்கு நன்றி. எந்த வேளையிலும் ஆண்டவரே உங்களை தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்பி தீர்க்க தரிசன செயல்கள் ஆண்டவரை இப்பொழுதே உடனே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்து விட்டது. அதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை இதுவரையிலும் அதிசயமாய் நடத்தி வந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எக்ஸால்ட் பண்ணுகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில்